தாம்பரம் அருகே கல்லூரி மாணவருக்கு தனியார் மெடிக்கலில் ஊசி போட்டதால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக உறவினர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மெடிக்கல் மீது கல்வீசி தாக்கியதால் பிரேதத்தை உடற்கூறாய்வு செய்ய போலீசார் தற்போது முடிவு செய்துள்ளனர். தாம்பரம் அடுத்த சேலையூர் சந்திரன் தெருவை சேர்ந்தவர் கல்லூரி மாணவர் 18 வயதான சந்தோஷபுரத்தில் உள்ள சைபர் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வரும் நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. அதனால் வீட்டின் அருகே ஸ்ரீ ராமகிருஷ்ணாபுரத்தில் உள்ள தனியார் ஸ்ரீ ராகவேந்திரா மெடிக்கலில் ஊசி போட்டுக் கொண்டுள்ளார். இதனால் அந்த ஊசி போட்ட இடத்தில் அதிகமாக வலி ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த நிலையில் பிரேதம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் உறவினர்கள் நண்பர்களிடம் கல்லூரி மாணவன் சந்தோஷ் உயிரிழப்புக்கு அந்த மெடிக்கலில் ஊசி போட்ட பெண்தான் காரணம் என கோபம் அடைந்துள்ளனர். இந்த நிலையில் பிரேதம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கல்லூரி மாணவர் நிலையில் உறவினர்கள் நண்பர்களிடம் கல்லூரி மாணவன் சந்தோஷ் உயிரிழப்புக்கு அந்த மெடிக்கலில் ஊசி போட்ட பெண்தான் காரணம் என கோபம் அடைந்துள்ளனர். இதனால் பிரேதத்தை எடுக்காமல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் ஊசி போட்ட ஸ்ரீ ராகவேந்திரா மெடிக்கல் மீது கல்வீசி தாக்கியுள்ளனர். இதனால் சாவிற்கு காரணம் கண்டறிய சேலையூர் போலீசார் சந்தோஷின் உடலை கைப்பற்றி குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறாய்வுக்கு அனுப்ப முடிவு செய்துள்ளனர். இதனால் அங்கு பரபரப்பு காணப்படுகின்றது. இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.